இங்கே 2 ஐடென்டிக்கல் டேங்க் இருக்குது. ரெண்டோட வால்யூமே 1000 லிட்டர். ரெண்டோட ஹைட்டுமே ரெண்டுலேயுமே எவ்வளோ ஹைட்டுக்கு வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோன்னா சேம் ஐடென்டிக்கல் ஹைட்டுக்கு வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேங்கோட பாட்டம் ஏரியா பெருசாக இருக்குது, செகண்ட் டேங்கோட பாட்டம் ஏரியா சின்னதாக இருக்குது. இப்போது இந்த டேங்கில் பாட்டமில் ஒரு சின்ன ஹோல் மேக் பண்ணோன்னா எந்த டேங்கில் கூட தண்ணி வெரி குயிக்காக ட்ரைன் அவுட் ஆகி வெளியே போகும்? இட்ஸ் அ கொஷின். As a NEET and JEE aspirant, you type this question. இந்த கொஷினோட ஆன்சர்ஸை நீங்கள் கெட் பண்ணிட்டீங்கன்னா கமாண்டில் டைப் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ couldn't able to solve it, you can see my solution. இங்கே 2 கண்டெய்னர் இருக்குது. ரெண்டோட வால்யூமே 1000 லிட்டர் ஐடென்டிக்கல் வால்யூம். பட் ஃபஸ்ட்டு கண்டெய்னரோட டாப் ஏரியா பெருசாக இருக்குது, பாட்டம் ஏரியா ஸ்மாலராக இருக்குது. இந்த செகண்ட் கண்டெய்னரோட டாப் ஏரியா ஸ்மாலராக இருக்குது அண்ட் பாட்டம் ஏரியா பிக்கராக இருக்குது. இப்போது இந்த 2 கண்டெய்னர்லேயும் பாட்டமில் ஒரு ஸ்மால் ஹோல் நம்ம போட்டுட்டோன்னா இது ஃபுல்லாக இருக்கக்கூடிய தண்ணி என்ன ஆரம்பிக்கும்? லிக்விட் ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ எந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய தண்ணி வெரி குயிக்காக லிக்விட் ஆகி அந்த டேங்க் எம்டி ஆகும்? இட்ஸ் அ கொஷின். இது எப்படி அப்ரோச் பண்ணுறது இந்த கொஷினை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் நவ் இது ஃபுல்லாக நம்ம தண்ணி ஃபில் பண்ணியிருந்தோம். அந்த தண்ணி எல்லாமே காலியாக ஆரம்பிச்சிருச்சு லீக் அவுட் ஆகிறனால. அண்ட் ஆஃப்டர் சம் டைம் ஒரு ரேண்டமான மூமெண்ட்டில் நம்ம பார்க்குறப்போ இப்போ இருக்கக்கூடிய தண்ணியோட லெவல் இதான்னு வச்சுக்கோங்க, இதுதான் டாப் லெவல் ஆஃப் த வாட்டர். ஓகே. அண்ட் இந்த இடத்துல இந்த மூமெண்ட்டில் இந்த ஹோல்லேருந்து டாப் சர்ஃபேஸ் ஒரு ஹச்ன்ற ஹைட்டில் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வெளியே வந்துட்டு இருக்கிற லிக்விடோட ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை V2ன்னு வச்சுக்கலாம். ஸோ V2 நம்ம கெட் பண்ண முடியும். இந்த ஹோலோட சைஸ் இருக்குல்ல, இந்த ஹோலோட சைஸை ஸ்மால் ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டேட்டா பாயிண்ட் 1, டேட்டா பாயிண்ட் 2. இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் பெர்னோலிஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணுறோன்னா நம்ம என்ன ஸ்பீடில் தண்ணி வெளியே வந்துட்டுருக்கோன்றது கெட் பண்ண முடியும் அட் எனி லேட்டர் மூமெண்ட். இந்த டேட்டா பாயிண்ட் 1 இப்போ ரைட் நோ இந்த டேட்டா பாயிண்ட் 1 எங்கே இருக்குன்னா இட் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர், ரைட்? ஸோ அப்போ இங்கே என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்ருக்கோம்? 1ல் அந்த லிக்விட் டாப் சர்ஃபேஸில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் ஆக்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ அப்போது P1 must be equal to atmospheric pressure. ஸோ நான் ஃபஸ்ட்டு பெர்னோலிஸ் பிரின்சிபல் எழுதிக்கிறேன். இந்த டேட்டா பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் டேட்டம் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் இதுவும். அண்ட் இந்த அவுட்லெட் கண்டிஷனில் இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸோட ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் டேட்டம் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். இதுவும் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும். பிகாஸ் நம்ம லிக்விட்ஸில் எந்த விதமான லாஸ் இல்லைன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த டேட்டா பாயிண்ட் 1 திஸ் இஸ் ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். கேஜ் ப்ரெஷர் மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட எலிவேட்டட் ப்ரெஷர் ஏதாவது இருந்ததுன்னா we will consider that. பட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இட் செல்ஃப் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இட் கேன் பி டேக்கன் as 0. P1 is equal to 0. Similarly, இந்த செகண்ட் பாயிண்ட் ஹோல் இருக்கு இல்லையா, திஸ் ஹோல் இஸ் ஆல்சோ ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். அப்போ P2 இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து 0 தான். ஓகே. சிமிலர்லி நான் இன்னொரு அசம்ஷன் மேக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம போட்ட ஹோலோட சைஸ் இருக்கு இல்லையா, இந்த சைஸ் இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. தென் ஐ கேன் சே கண்டினியூட்டி தியரத்துலேருந்து என்ன சொல்ல முடியும்னா இங்கே ட்ராப் ஆகக்கூடிய லெவல் இருக்கு இல்லையா, அதை நம்ம Vன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவல் இந்த ஏரியாவை நம்ம A ஆஃப் Hன்னு வச்சுக்கலாம். அப்போ A ஆஃப் H இன்டூ V இஸ் ஈக்குவல் டு A2 V2ன்னு எழுதிக்கலாம். இட்ஸ் அ கண்டினியூட்டி தியரம். பெர் செகண்ட் எவ்வளோ வால்யூம் இங்கே கீழே இறங்குதோ த சேம் வால்யூம் இங்கேருந்து வெளியே போயா இருக்கணும். ஸோ அந்த ஐடியாஸை வச்சு தான் இந்த கண்டினியூட்டி தியரம் உருவாக்கியிருக்கோம். அண்ட் இங்கே என்ன எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு A2 V2 பை A ஆஃப் H. ஸோ அப்போ இதான் A2ன்றது ஹோலோட ஏரியா. ஸோ அப்போ A2க்கு பதில் ஹோலோட ஏரியா போட்டுக்கலாம். V2ன்றது வெளியே வந்து அவுட்கமிங் ஃப்ளூயிடோட ஸ்பீட். அண்ட் A ஆஃப் Hக்கு பதில் என்ன போட்டுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் சப்ஸ்டியூட் A ஆஃப் H இட் செல்ஃப். பட் we know இந்த A by A ஆஃப் H இதோட ரேஷியோ இட்ஸ் வெரி 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 லெஸ் தென் 1. ஸோ obviously V can be approximately equal to 0. அப்போ எனக்கு இந்த லெவல் அந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக இறங்காத மாதிரி ஒரு அசம்ஷன் மேக் பண்ணோன்னா V1 can be equated to the 0. பிகாஸ் எனக்கு இந்த பாயிண்ட் தான் 1ன்னு எடுத்திருக்கோம் டேட்டா பாயிண்ட். அப்போ டேட்டா பாயிண்ட் 1ஓட ஸ்பீட் இருந்தது V1 is equal to 0. அப்போ இங்கே என்ன இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். ரைட் நவ் இந்த ஃபஸ்ட்டு டேட்டா பாயிண்டோட ஹைட் என்ன கிரவுண்ட்லேருந்து H. ஸோ அப்போ எனக்கு என்ன வந்துருச்சுன்னா ρg H is equal to ஆஃப்
rho v2 square plus rho g h2. 2ன்றது இந்த டேட்டா பாயிண்ட், இது கிரவுண்ட்லேயே இருக்குது. தட் மீன்ஸ் h2 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு இப்போ என்ன வந்துருச்சுன்னா, ஐ காட் திஸ் ரோ கேன்சல்ட், v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh வந்துருச்சு. v2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh வந்துருச்சு. இப்போ அவுட்கமிங் லிக்விடோட ஸ்பீட் நமக்கு கிடச்சிருச்சு. அவுட்கமிங் லிக்விடோட ஃப்ளோ ரேட், வால்யூம் ஃப்ளோ ரேட் பார்த்தீங்கன்னா Q2 இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஃப்ளோ ரேட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் வெளியே வந்துட்டுருக்கோன்னா, இன்னும் ஹோலோட ஏரியானது ஏ. அப்போது அந்த ஏரியாவை அது வழியாக வரக்கூடிய லிக்விடோட ஸ்பீடோட மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடச்சிரும், எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் வெளியே வந்துட்டுருக்கு ஈச் செகண்டுன்றது கிடச்சிரும். ஸோ வால்யூம் ஃப்ளோ ரேட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் 2gh வந்துடும். ஸோ இதுதான் இந்த வால்யூம் ஃப்ளோ ரேட்டுக்கான எக்ஸ்பிரஷன். இந்த வால்யூம் ஃப்ளோ ரேட்டுன்றது இன்ஸ்டன்டேனியஸ் வால்யூம் ஃப்ளோ ரேட்டோட எக்ஸ்பிரஷன். பிகாஸ் உங்களுக்கு அந்த வாட்டரோட லெவல் குறைய ஹச் மாறும். ஹச் மாறுறப்போ Q2 என்ன ஆகும், மாறும். தட் மீன்ஸ் ரைட் நவ் லிக்விடோட லெவல் கிரவுண்ட்லேருந்து ஹச்ன்ற ஹைட்டில் இருக்க பட்சத்தில் இவ்வளோ வால்யூம் ஃப்ளோ ரேட் நமக்கு வெளியே வந்துட்டுருக்கு லிக்விட். இந்த வால்யூம் ஃப்ளோ ரேட்டில் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த மூமெண்ட்டுக்கு அடுத்த ஒரு இன்ஃபினிட் ஸ்மாலர் மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த ஸ்மாலர் மூமெண்ட்டில் லிக்விடோட லெவல் கொஞ்சம் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இறங்குற லெவலை அந்த வால்யூமை இங்கே எவ்வளோ வால்யூம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் நவ் இதை ஏ ஆஃப் ஹச்ன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் கிரவுண்ட்லேருந்து ஹச்ன்ற ஹைட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை ஏ ஆஃப் ஹச்ன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ராப் இன் வாட்டர் லெவலை டிஒய்ன்னு வச்சுக்கலாம். ஆர் மேபி டிஹெச்னு கூட வச்சுக்கலாம், டிஹெச்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஏ ஆஃப் ஹச் இன்டூ டிஹெச் போட்டால் எனக்கு என்ன கிடச்சிரும், இந்த இடத்துல இருந்த வால்யூம் கிடச்சிரும். இந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் நெக்ஸ்ட் டிடின்ற டைமில் வெளியே போகுது. ஸோ ஐ கேன் சே வால்யூம் ஃப்ளோ ரேட் Q2 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஏ ஆஃப் ஹச் டிஹெச் அப்படின்றது அங்கே இருந்த வால்யூம். ஸோ அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் நெக்ஸ்ட் டிடின்ற டைமில் வெளியே போகுது. டிஹெச் வேல்யூ இது ஹச். ஓகே, டிஹெச்ன்றது அதோட வேல்யூ என்னது, ஓவர் த டைம் கம்மியாது. ஸோ அப்போ டிஹெச்ன்றது இட்ஸ் நெகட்டிவ் குவான்டிட்டி. To indicate that I can put the minus. dH by dtன்றது இட்ஸ் நெகட்டிவ் குவான்டிட்டி. பிகாஸ் ஒரு மூமெண்ட்டில் இந்த ஹைட்டை விட அடுத்த மூமெண்ட்டில் அந்த ஹைட் என்ன அது கம்மியாது. ஸோ இப்போ dH by dt இஸ் நெகட்டிவ் குவான்டிட்டி. இதையும் இது ஈக்குவேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வந்துடும்னா, ஏ ஆஃப் ஹச் டிஹெச் பை ஏ ரூட் ஆஃப் 2gh இஸ் ஈக்குவல் டு டிடின்னு வந்துடும். இதையும் நான் ஈக்குவேட் பண்ணுறப்போ இந்த டிடியை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன் தென் டிடி ஈக்குவல் டு திஸ். இப்போது நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணலாம். அட் டிஃப்ரெண்ட் டைம் அண்ட் ட்ராவல் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்க போது அண்ட் டிஃப்ரெண்ட் ஹைட் லிக்விட் ஆக்குப்பை இருக்க போது. ஸோ இது நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோன்னா டோட்டல் டைம் டேக்கன் என்னன்றது நமக்கு கிடச்சிரும். இங்கே இன்டெகிரேஷன் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்டார்டிங்கில் 0 இருந்தப்போ இது ஃபுல்லாக தண்ணி ஃபில்லாக இருந்தது. ஸோ டைம் 0 இருந்தப்போ அண்ட் ஹைட் ஆஃப் த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஹெச். டைம் 0 இருந்தப்போ ஹைட் ஆஃப் த லிக்விட் வந்து கேபிட்டல் ஹெச். டைம் டீயாக இருக்கிறப்போ ஒட்டுமொத்த டேங்க்கும் எம்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஹைட் என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அப்போ ஓவர் திஸ் டைம்லேயும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோன்னா எனக்கு என்ன வந்துடும்னா, இங்கே பாருங்கள், இந்த சேம் திங் இது எப்படி எழுதிக்கலாம்னா, ஏ ஆஃப் ஹச் டிஹெச் இதை இன்டெகிரேஷன் லிமிட்டை மட்டும் மாற்றி எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 2gh இதை ஹச் டு 0வை 0 to ஹச்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ தட் இந்த மைனஸ் ஆஃப் டிடின்றது ஆயிரும் ப்ளஸ் டிடின்னு ஆயிரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை மாற்றி எழுதுறப்போ we can able to do this. ஓகே, இப்போது இங்கே பாருங்களேன், இந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். பட் ஏ ஆஃப் ஹச் ஏரியா ஆஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹச் நமக்கு கெட் பண்ணணும். அப்போ இந்த பர்டிகுலர் லேயரோட ஏரியா அதான் நம்ம என்னென்னு சொன்னோம், ஏ ஆஃப் ஹச்னு சொன்னோம். இதுக்கும் இந்த A1 A2க்குமான ரிலேஷன்ஷிப் பாருங்களேன். வினோ இந்த ஏரியாவுக்கும் ஹச்சுக்கு ஒரு கிராஃப் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஏரியா, இது ஹச். அண்ட் எக்ஸாக்டாக ஹச்சோட வேல்யூ 0 இருக்கிறப்போ, ஓகே இதான் ஹச் ஈக்குவல் டு 0. ஹச் 0 இருக்கப்போ ஏரியானதுங்க A2. ஸோ இட்ஸ் A2. அண்ட் ஹச்சோட வேல்யூ கேபிட்டல் ஹச்சாக இருக்கிறப்போ ஏரியானது இட்ஸ் A1. அப்போ ஹச்சுக்கு பதில் கேபிட்டல் ஹச்ன்னு போட்டோன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏரியானவா இருக்க போது
it's going to be a A1. அப்போ the graph is going to looks like this. இந்த கிராஃபோட ஸ்லோப் நம்ம கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். So that A is the function of H ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த லைனோட ஸ்லோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா the rise in area, it's A1 minus A2, இது என்னது H. So I can say A1 minus A2 by H. It's a slope of the line. So y equal to mx plus c, because it's straight line மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா y equal to mx, இங்கே yன்றது A, y equal to இதான் m, slope of the line is this, x ன்றது என்னது h plus c, y intercept, இங்கே y intercept என்னது, it's a A2. So we got the area as the function of h. இதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள். I can say a of hக்கு பதிலாக A1 minus A2 by h into small h plus இதானது a of h. இந்த a of hக்கு பதிலாக அது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் ஃபங்க்ஷன் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம் 0 to hன்ற லிமிட்டில். ஓகே, இங்கே a root 2g is a constant. I can take it out. இன்டெகிரேஷன் வெளியே எடுத்துக்கலாம் அதை. ஸோ ஒன்லி அதர் வேரியபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஹச் இருக்குது. ஸோ இந்த ரூட் ஹச்சை நம்ம இன்டெகிரேட் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் இட்ஸ் எ வேரியபிள். இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்ணால் டீன்னு வந்துடும். இந்த டீ தான் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட்லி எம்டி த டேங்க். ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணாங்களா என்ன வரும்னு பாருங்கள். 1 by a root 2g, அண்ட் இந்த ரூட் ஹச்சை மேலே கொண்டு போகிறோன்னா h power minus 1/2 எழுதிக்கலாம் அதை. ஸோ 0 to h a1 minus a2 by h into h plus a2 into இதை h power minus 1/2 எழுதிக்கலாம். ஓகே, which is equal to t. இது இன்டெகிரேட் பண்ணுங்கள் ஃபர்தராக. இன்டெகிரேட் பண்ணுறப்ப என்ன வந்துடும்னா 1 by a root 2g a1 minus a2 by h, sorry, by capital H. இந்த h power minus 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் h into h power minus 1/2னா h power 1/2 வந்துடும் into dh. Similarly a2 into h power minus 1/2 dh. நம்ம இந்த உள்ள dh மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டேன். ஸோ தனித்தனி நம்ம இப்போ இன்டெகிரேஷன் லிமிட் போட்டுக்கலாம். 0 to h 0 to h. இது இன்டெகிரேட் பண்ணி முடிக்கிறோன்னா we can able to get the time taken. ஸோ இப்போ என்ன வந்துடுதுன்னா 1 by a root 2g, அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், என்ன வந்துடும் a1 minus a2 by h. இட்ஸ் a constant. h power 1/2 ஹச்சை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணனா எனக்கு என்ன வந்துடும்னா I will be getting h power 1/2 plus 1, which is 3/2 by 3/2. ஓகே, இன்டெகிரேஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 0 to capital H. Similarly இங்கே என்ன வந்துடும்னா ஓகே a2 is a constant, I can take it out. h power minus 1/2 ஹச்சை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணனா எனக்கு h power 1/2 by 1/2 வந்துடும். ஸோ இங்கே இன்டெகிரேஷன் லிமிட் அதுதான் 0 to h. ஓகே, that should be equal to time taken. அப்போ time taken is equal to என்ன வந்துடுது 1 by a root 2g. இப்போது லிமிட்ஸ்லாம் அப்ளை பண்ணி வேல்யூ சொல்லுங்கள். என்ன வந்துடுதுன்னா 2/3 a1 minus a2 by h, அண்ட் இங்கே வந்துடுது h பவர் ஹச்சோட பிளேஸில் அப்பர் லிமிட் போகிறோன்னா h power 3/2 வந்துடும், லோ லிமிட் போட்டோன்னா 0 வந்துடும். ஓகே, சிமிலர்லி இங்கே 2a2 2a2 இட்ஸ் 2a2 அண்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் போட்டால் h power 1/2 minus 0 வந்துடும். ஸோ ஐ காட் எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். இந்த ஹச்சையும் இந்த h power 3/2 கேன்சல் பண்ணால் எனக்கு இது என்ன வந்துடும் h power 1/2 வந்துடும் லிட்டரலி. ஸோ இங்கே டைம் டேக்கன் என்ன வந்துருச்சுன்னா 1 by a root 2g, அண்ட் இங்கே வி காட் 2 is a common, right? ஸோ 2 காமன் வெளியே எடுத்துக்கலாம், பிகாஸ் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் 2 இருக்குது. இப்போ 2 காமன் வெளியே எடுத்துக்கோங்க, வெளியே வந்துருச்சு 2. இங்கே என்ன வந்துருச்சுன்னா இப்போது a1 minus a2 by 3
இன்டூ ஹச் பவர் 1/2 இருக்குது. இங்கே 2 காமன் வெளியே எடுத்துட்டோம். ஸோ அதனால் இங்கே A2 மட்டும் தான் இருக்குது. இன்டூ ஹச் பவர் 1/2 இருக்குது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஐ கேன் டேக் ஹச் பவர் 1/2 ஆல்சோ இஸ் அ காமன் ஃபேக்டர் அவுட் சைட். 2 ஹச் பவர் 1/2 பை A root 2G. இங்கே என்ன வந்துருச்சுன்னா ஐ காட் A1 மைனஸ் A2/3 ப்ளஸ் A2ன்னு வந்துருச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபர்தராக. ஸோ தட் யூ மே கெட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த டைம் டேக்கன். என்ன வந்ததுன்னா 2/A இது ரூட் ஆஃப் h/2gன்னு எழுதிக்கலாம் அதை. ஓகே, இன்டூ என்ன வந்துருச்சு A1 ப்ளஸ் A1 மைனஸ் A2 ப்ளஸ் 3A2/3ன்னு எழுதிக்கலாம் அதை. ஸோ த டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 2/A root of h/2g and into A1 plus 2A2/3ன்னு வந்துருச்சு. இதானது டைம் டேக்கன் டு கம்ப்ளீட்லி எம்டி த கண்டெய்னர். நீங்கள் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதை ஒரு கேஸ் தான் டெரைவ் பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் இதோட எண்ட் ரிசல்ட்ஸ் வந்து இட்ஸ் வேலிட் ஃபார் போத் கேசஸ். A1 A2க்கு போல் மாற்றி போட்டால் போதும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்து பாருங்கள். A1 இஸ் பிக்கர், A2 இஸ் ஸ்மாலர். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே A1 A2க்கு பதிலாக A1 இஸ் பிக்கர். ஸோ A1 இஸ் பிக்கர் அண்ட் A2 இஸ் ஸ்மாலர். அண்ட் ஸோ அப்போ இதோட A1 வேல்யூ A2 வேல்யூ போடுறப்போ நமக்கு டைம் டேக்கன் என்னவாக இருக்குன்னா, இங்கே மெயினாக நீங்கள் நோட் பண்ணலாம், A1ன்றது ஒரு சிங்கிள் டேர்ம், பட் A2வோட டபுள் த டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். A2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது எனக்கு டைம் டேக்கனை எது தீர்மானிக்கும் அப்படின்னா, எது டாமினன்ட் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா A1-ஐ விட A2 தான் இட்ஸ் அ மோர் டாமினன்ட் ஃபேக்டர். பிகாஸ் A2 டபுள் ஆயிடுச்சுன்னா டைம் டேக்கன் என்ன ஆயிரும், அதிகமாகிடும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ இங்கே A1-ஐ விட A2 குட்டியாக இருக்குது. அப்போ A2 குட்டியாக இருக்குன்னா இந்த குட்டியான A2வோட வேல்யூவோட டபுள் த வேல்யூவும் எப்படி இருக்கும், பெருசாலாம் இருக்காது, குட்டியாக தான் இருக்கும். அப்போ டைம் டேக்கன் எப்படி இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி ஸ்மாலர் ஃபார் த ஃபஸ்ட்டு கேஸ். பட் ஃபார் செகண்ட் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எனக்கு A1 எப்படி இருக்குது, குட்டியாக இருக்குது. பட் A2 எப்படி இருக்குது, இட்ஸ் சம்வாட் பிக்கர் இன் சைஸ். அப்போ A2 பெருசாக இருக்குன்னா அண்ட் A2வோட டபுள் த வேல்யூஸ் we are putting here. ஸோ அப்போ டபுள் த வேல்யூஸ்னால் உங்களுக்கு இங்கே ஓவரால் வேல்யூ என்ன ஆயிரும், டைம் டேக்கன் என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ செகண்ட் கேஸில் A1-ஐ விட A2 பெருசாக இருக்கிறதுனால, ரைட், அண்ட் A2 இஸ் த டாமினன்ட் ஃபேக்டர்னால உங்களுக்கு ஓவரால் அந்த வேல்யூ என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். செகண்ட் கேஸில் ஓவரால் அந்த வேல்யூ கூட்டுறதுனால டைம் டேக்கன் என்ன ஆயிடுது, இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ ஈவன் தோ இந்த ரெண்டு கண்டெய்னரோட வால்யூமும் சேமாக இருந்தாலும் இந்த கண்டெய்னரோட பாட்டம் ஏரியா அதிகமாக இருக்க பட்சத்தில் இதிலேருந்து லிக்விட்ஸ் வெளியே வந்து கம்ப்ளீட்டாக டேங்க் எம்டி ஆகிறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம்.